ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெனஸ்டே விலாக். வெனஸ்டே இன்றைக்கி லோக்கல் ஹாலிடே. ஸோ இன்றைக்கி காலைல கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து அத்தையே எல்லாம் டிஃபன் எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அப்புறம் இன்றைக்கி லீவ் இல்லை. ஸோ அம்மா வீட்டுக்கு கண்டிப்பாக போய் தானே ஆகணும். அதை விட என் தங்கச்சி கொஞ்சம் சின்ன சின்ன வேலை வச்சுருந்தா. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா, வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு அவளுக்கு ஐ டெஸ்ட் பண்ணணும் அண்டு ஸ்பெக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்புறம் இது லெட்டர்ஸ்லாம் டைப் பண்ணல, அது எப்படி தெரியலன்னு சொன்னான். அதனால் அம்மா வீட்டுக்கு ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பியாச்சு. அங்கே கிளம்புன உடனே எப்போதுமே நம்ம ஏரியாக்குள்ளார என்ட்ராகும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம வந்துட்டு அம்மா வீட்டிலே இருந்திருப்போம் இல்லையா. ஸோ எனக்கும் அதே போல் தான். அப்படியே அந்த ஸ்ட்ரீட் எல்லாமே போகும்போது சின்ன வயசில் நம்ம போனது அது எல்லாமே ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தது. செம்ம ஹாப்பி. எப்போ போனாலுமே எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. அம்மா வீடுனாலே ஹாப்பி தானே. ஸோ அந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு உள்ளே போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, எங்கள் அம்மா மாவு அரைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு மாவு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்போதுமே மார்னிங் ஒரு 11 o'clock வரைக்குமே மாவு அரைச்சிட்டு இருப்பாங்க. என்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவங்களுக்கு நான் வரேன்னு தெரியாது, தங்கச்சிக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ போனோடனே ஃபஸ்ட்டு அவளை லெட்டர்லாம் டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். எப்படின்னு தெரியல அவளுக்கு. ஸோ அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் அவளுக்கு அப்படியே டீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அம்மா வந்துட்டு காஃபி ஸ்நாக்ஸு அது இதுன்னு கொடுத்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்புறம் ஒரு ட்ரெஸ் ஒன்று வச்சுருந்தா, அப்புறம் புது ட்ரெஸ் அதையும் ஆட்டையை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தங்கச்சியை கூப்பிட்டே கிளம்பிட்டேன். ஏன்னா ஐ டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்பெக்ஸ் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஐ டெஸ்ட்டுக்காக ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போனோம். அவங்க ஸ்பெசிஃபை பண்ண ஸ்பெக்ஸ் வாங்குறதுக்காக ஒரு ஷாப் போனோம். அந்த ஷாப் பார்த்திங்க அப்படின்னா, கடலூரில் பாபூஸ் அப்படின்னு ஒரு ஷாப் இருந்தது. நாங்கள் எப்போதுமே அங்கே தான் வாங்குவோம். ஸோ அங்கே போயிட்டு நிறைய ஃப்ரேம்ஸ் செட் பண்ணி பார்த்தோம். அவளுக்கு நிறைய செட் ஆகலை. லாஸ்ட்டில் ஒரு ஃப்ரேம் ஒரு வழியாக செட் ஆகிடுச்சு. ஸோ செட் ஆனோடனே அவங்க செக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமை அவள்கிட்ட கொடுத்தாச்சு. ஒரு திருப்தியாக இன்றைக்கி நாள் அப்பா ஒரு ஹெல்ப் பண்ணோம், தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு திருப்தியாக போச்சு இன்றைக்கி மார்னிங் விலாக். ஸோ மார்னிங் அவளை அப்படியே ஆட்டோ ஏற்றி விட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். ஸோ வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபீல் இருந்தது. என்னென்னா, அம்மா மதியம் வந்துட்டு மீன் குழம்பு அது இதுன்னு வச்சுருந்தாங்க. பட் எதுவுமே நல்லா சாப்பிட முடியல. ஏன்னா நம்ம மறுபடியும் அத்தை வீட்டுக்கு போனோம்ல. ஸோ அதனால் அங்கேருந்து கிளம்பி என்றைக்கா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அம்மா விட அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தால், என்னுடைய செல்லக்குட்டி ஹர்ஷ் இருந்தா. எனக்கு செம்ம ஹாப்பியாகிடுச்சு. வந்தோடனே வதுன எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டுட்டு, உங்களுக்கு நான் 2 லாலிபப் வச்சுருக்கேன், வாங்க நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து தரேன்னு சொன்னான். என்னென்னு போய் பார்த்தா 2 லாலிபப்பு கையில் கொடுத்துட்டு அப்பா ஹாப்பியாக இருந்தது. ஓகே, இன்றைக்கி ஆஃப்டர்நூனும் செம்ம ஜாலியாக என் செல்லக்குட்டி கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி மார்னிங் என்ஜாய் பண்ணிக்கலான்னு பாருங்கள். என்ன லஞ்ச் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. நான் இவ கூட என்ஜாய் பண்ண போகிறேன். பாய்.